வேண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குருபகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதி உள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னொரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு, மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலைவாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதுவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. 9வது நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரம், நட்சத்திரங்கள்லேயே ஒரு சிறப்பு வாய்ந்தது ஆயில்ய நட்சத்திரம் தான். எதையுமே கணக்கு போட்டு செய்யக்கூடியவங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா தானமாக கொடுக்குற பொருளை கூட எடை போட்டு கொடுக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கும்னா ஆயில்ய நட்சத்திரத்திட்ட இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி வருமானம், பொருளாதாரம் உயரும். ஆனால் இந்த குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி வரைக்குமே, அதாவது இந்த உங்களுக்கு ஜூன் வரைக்குமே
பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, கையில் கையிருப்பு இல்லை அப்படின்ற மன அழுத்தங்களும் குழப்பங்களும் கவலைகளும் இருக்கும். ஆனால் சரியாக பாருங்கள், இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி 12 மாதமும் நீங்கள் பிறருக்கு பணம் கொடுத்து உதவுறதா இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் பணம் கொடுத்து உதவுனீங்க அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது இது நாள் வரைக்கும். தடைப்பட்ட வேலைகள், தடைப்பட்ட தொழில், திருப்பியும் அதை கையில் எடுத்து செய்வீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது அஷ்டமச்சனி, அது விலகியாச்சு. அஷ்டமச்சனி காலகட்டம் வந்தப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, கையில் வச்சுருந்த வேலையை விட்டுட்டீங்க, கையில் இருந்த தொழிலை விட்டுட்டீங்க, அதே மாதிரி பொருளாதாரத்தை இழந்துட்டீங்க, உடல் ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்க. இது எல்லாம் விலகி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி தான் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அது மாறி இருக்குது. முற்றிலும் உங்களுக்கு எல்லா தடைகளும் விலகி இருக்குது. கையிருப்பு தொகை, வருமானம் அப்படிங்கிற உயர்ந்திருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜூன் மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வருமானம் பெருக ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் என்ன தொழில் வேணாலும் செஞ்சுக்கோங்க, ஆனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த தொழிலையும் வருமானம் வரும். இப்போ நீங்கள் ஒரு தொழில், நீங்களும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணையும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் 2 பேருக்குமே செஞ்ச தொழிலில் தடை பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டுருப்பீங்க, சுத்தமாகவே விட்டுருப்பீங்க. வருமானத்துக்கு வழியே இல்லை என்ற சூழ்நிலையில் இருப்பீங்க. ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி நீங்கள் எந்த தொழிலை, எந்த வேலையை விட்டீங்களோ, உதாரணத்துக்கு மனைவி வேலைக்கும் கணவன் தொழிலும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கணவன் செய்த தொழில் மீண்டும் அது மறுபடியும் ஓப்பன் ஆகும், மனைவி செய்த வேலை மறுபடியும் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிறப்பான சூழ்நிலைகள், உடல் ஆரோக்கியத்தில் வாழ்க்கை துணைக்கு பிரச்சனைகள் உருவாகி சரியாயிருக்கும், அல்லது சரி ஆகிட்டு இருக்கும், அது சரி ஆகிடும். இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி வாழ்க்கை துணையோடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக க்யூர் ஆகிருக்கும். ஒரு சிறு துளி கூட பிரச்சனைகள் இருக்காது. ஒரு சின்ன மாத்திரைகள், மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. முழுமையாக குணமாக இருந்திருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கும். உங்களுக்கான இந்த வரக்கூடிய குரு பயிற்சிக்கு முன்னாடி வரைக்கும் அது இருக்கும். தொட்டு தொடர்ந்தே வந்த பிரச்சனை இந்த குரு பயிற்சியில் உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சியை நீங்கள் எப்போவுமே மறக்க முடியாத ஒரு குரு பயிற்சியாக இருக்கும். ஏன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இந்த குரு பயிற்சியில் தான் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்வுக்கு வருது.